நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு தஸிஹு. இன்றைய பரபரப்பான சுவைமிக்க உணவுகள் பல்வேறு இடங்களில் விற்கப்படுகிற, பல்வேறு இடங்களில் சாப்பிடப்படுகிற இந்த பரபரப்பான இன்றைய உலகத்தில் உணவுக்காக வேண்டி, அதன் சுவைக்காக வேண்டி நிறைய செலவிடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நம்மிலே இருக்கக்கூடிய மனித சமுதாயம் நோன்பின் பகல் பொழுதுகள் ஒரு சிறந்த ஓய்வெடுப்பதற்கு, ஒரு சிறந்த அந்த உள்ளூர உறுப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஓய்விற்கு காரணமாக நோன்பு என்பது ஆகிவிடுகிறது. எனவேதான் மருத்துவர்களில் சிலர்கள் சொல்லுவார்கள், ஆரோக்கியத்தோடு பயணிப்பதற்கு உங்களுக்கு உதவுவது நீங்கள் பசித்திருக்க வேண்டும். ஆன்மீக உலகத்தில் சொல்லுவார்கள், பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், இவைகள் இறைவனை அடைவதற்கு மிக பெரும் காரணமாக அமையும். பசி என்பதிலே இருக்கக்கூடிய பா, தனித்திருத்தல் என்று பசித்திருத்தல் என்பதிலே இருக்கக்கூடிய பா, தனித்திருத்தல் என்பதிலே இருக்கக்கூடிய தா, விழித்திருத்தல் என்பதிலே இருக்கக்கூடிய வி, இவைகள் மூன்றையும் சேர்க்கிற பொழுது பதவி என்று ஆகிவிடுகிறது. எனவே இறை நெருக்கத்தை பெற்ற மெஞ்ஞானிகளாக, ஆரிஃபீன்களாக, வலிமார்களாக, இறைநேசர்களாக உருவாகுவதற்கு பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல், அதைத்தான் நாம் பகல் பொழுதிலே பசித்திருக்கிறோம், இரவு நேரத்திலே நாம் விழித்திருக்கிறோம். தராவிஹ் தொழுகையின் மூலமாக நாம் துஆவின் போது, திக்ரின் போது நாம் தனித்திருக்கிறோம். இவைகள் மூன்றும் இந்த ரமலானுடைய மாதத்திலே சாத்தியமாகிறது. எனவே வாய்ப்பை பயன்படுத்துவோம், வல்ல ரஹ்மானுடைய கிருபையை பெறுவோம்.